உலகத்தை விட்டு தேவன் நம்மை பிரித்தெடுத்ததனுடைய நோக்கம், அவர் நமக்கென்று ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் சித்தத்தையும் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றுகிறதற்கு அவரே வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அவரே நமக்கு பலனை கொடுக்கிறார். அவரே நமக்கு அறிவு, ஞானம், புத்தி எல்லாத்தையும் கொடுக்கிறார். செவ்வையான பாதையில, நீதியின் பாதையில, சத்தியத்துக்குள்ள நீதிக்குள்ளாக அவர் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிப்பதற்கு அவர் நம்மை பலப்படுத்துகிறார். யாக்கோப்பை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாய் என்னை உருவாக்கினார். எரேமியாவை குறித்து எரேமியா 1:5 சொல்றாரு, தாயின் கருவில உருவாகிற பொழுது நான் உன்னை தெரிந்து கொண்டு உன்னை பரிசுத்தப்படுத்தி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா கட்டளையிட்டேங்கிறாரு. கலாத்தியர் 1 அதிகாரத்துல பவுலும் சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்பே தாயின் கருவில உருவாகிற பொழுதே தேவன் என்னை பிரித்தெடுத்து அவர் என்னை அழைத்தாருன்னு சொல்றாரு. இங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா இஸ்ரவேல் மக்களை பார்த்து, யாக்கோப்பை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கென்று தாசனாக என்னை உருவாக்கினார். ஏசாவை வெறுத்தேன், யாக்கோப்பை நான் சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம உருவாகிற பொழுதே ஆண்டவர் சித்தமும் நோக்கமும் கொண்டுட்டார், நம்மளை அழைச்சிருக்காரு. ஆனா இஸ்ரவேலர் தேராமல் போகிறது. ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பலனாய் இருப்பார். கர்த்தர் தான் நம்முடைய பலனாக இருக்கிறார். தாயின் கருவுல உருவாகிற பொழுதே நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அழைத்திருக்கிறார். இன்னும் அநேக வசனங்கள் நான் வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு தெரியாத வசனத்தை நான் சொல்லல, தெரிஞ்ச வசனத்தை தான் நான் சொல்றேன். ஏசாயா 41:10 இஸ்ரவேல் மக்களை பார்த்து, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன். நீ என் தாசன், நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்லாம் சொல்றாரு. நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், பலப்படுத்துவேன் அப்படிங்கிறார். எல்லா நன்மைகளையும் நான் உனக்கு கொடுக்கும்படியாக உன்னை நான் பலப்படுத்துவேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நம்ம வாழ்க்கையில யாருக்குமே சோர்வே வரலன்னு சொல்ல முடியாது. அநேக காரியங்கள்ல சோர்வு வருகிறது, பலன் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு? வசனத்தை கொண்டு, ஆவியானவரை கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள்.